Good morning, student. Today we will discuss the topic about national income, chapter 2. Already discussed about the introduction to the national income. Okay, next one is the meaning of national income. So one time is revise the topic. National income is a previous and comprehensive measures to the economic activities of a nation. Okay, next one is this is a macroeconomic subject. Okay, national income is one of the most significant of a macroeconomic variable. So Nobel Prize is a Nobel Prize in the first introduced in the concept of the national income, Simon Kuznets. Next one is the meaning of national income. The national income means a total money value of a final goods and services to produce in the country during the period of a time. ஓகேவா, ஒன் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம கேல்குலேட் பண்ணுறது தான் பார்த்தோம்னாக்கா நேஷ்னல் இன்கம் சொல்கிறோம். அதில் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் கண்ட்ரி ப்ரொடக்ஷன் இஸ் கால்குலேட்டட் பை தி நேஷ்னல் இன்கம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தோம். டெஃபினேஷனில் ஆல்ஃபர்ட் மார்ஷலோட டெஃபினேஷன், சைமன் கஸ்னட் டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம் இப்போ பார்க்க போகிறோம். பேசிக் கான்செப்ட் பார்த்தோம்னாக்கா ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎன்பி, கிராஸ் நெட் ப்ராடக்ட், NNP, net national product, NNP at factor cost, personal income, dispersonal income, per capita income, real income and GDP deflators. இதை தான் வந்து ஒன் பை ஒன்னாக எப்படி மெஷர் பண்ணுறது நேஷ்னல் இன்கமோடன்னுட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, அது வந்து நீங்கள் வந்து படிக்கணுன்னாக்கா காலேஜ் லெவலில் போனீங்கன்னாக்கா இதை பற்றி ப்ரீஃபாக படிப்பீங்க. இது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஃபார்முலா. ஓகே, gross domestic product, GDP is a total market value of a first one தான் அது பேசிக் கான்செப்ட் ஆஃப் அ நேஷ்னல் இன்கமில் ஜிடிபின்னு தான் ஃபஸ்ட்டு வரும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு டோட்டல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் அ ப்ராடக்டை வந்து கால்குலேட் பண்ணுறது தான். அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. டொமஸ்டிக்னால் உள்நாட்டு உற்பத்தியை தான் வந்து டொமஸ்டிக் சொல்லுவோம். உள்நாட்டை பற்றி சொல்கிறது டொமஸ்டிக். ஓகேவா, ப்ரொடக்ஷன் என்னது உற்பத்தி. ஓகேவா, அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியை சொல்கிறது தான் பார்த்தோன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னுட்டு சொல்கிறோம். த டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அ ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் வித்தின் த கண்ட்ரி டியூரிங் த இயர். ஒரு இயர் இருக்குன்னா அந்த இயர் ஃபுல்லாக எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ஸு, அதை கேல்குலேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தோன்னாக்கா மார்க்கெட் வேல்யூவில் கேல்குலேட் பண்ணுறது தான் பார்த்தோன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். இதை எப்படி வந்து கேல்குலேட் பண்ணணும்னா ஜிடிபி பை எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அட் த மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸில் ஜிடிபியில் கேல்குலேட் பண்ணுறோம். அதை வந்து எப்படி கேல்குலேட் ஈக்குவல் டு ஜிடிபி மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு C + I + G ப்ளஸ் X - Mன்னுட்டு சொல்கிறோம். C ன்னுட்டு கன்சம்ஷன், I ன்னுட்டு இன்வெஸ்ட்மெண்ட், G ன்னுட்டு கவர்மெண்ட், X ன்னுட்டு எக்ஸ்போர்ட் மைனஸ் இன்புட். ஓகேவா, இப்படி தான் வந்து ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னுட்டு சொல்கிறோம். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னுட்டு பார்த்தோன்னாக்கா நிகர உள்நாட்டு உற்பத்தி சொல்லுவோம். அதாவது ஒரு உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய தேய்மானம் போக மிச்சம் இருக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா டிப்ரிசியேஷன் போக. ஓகேவா, மைனஸ் பண்ணோன்னா அது போக வரது தான் பார்த்தோன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வேல்யூ ஆஃப் நெட் அவுட்புட் இந்த எக்கனாமிக் டியூரிங் த இயர். இந்த பர்டிகுலர் இயரில் நம்ம எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அதில் வந்து அந்த ப்ராடக்டில் எவ்வளோ வந்து டிப்ரிசியேஷன் ஆகுது, அதை மைனஸ் பண்ணிவிட்டு வரது தான் பார்த்தோம். நெட் அவுட்புட்டை எவ்வளோ தூரம் கிடைக்கிது இந்த இடத்த பார்க்கறது தான் பார்த்தோம்னாக்கா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். சம் ஆஃப் த கண்ட்ரி கேபிட்டல் எக்யூப்மெண்ட் வேர்ஸ், அதாவது வேஸ்ட் ஆனதாக இருக்கலாம், அதாவது எக்யூப்மெண்ட்டு ஓல்டஸ்ட் மெத்தடாக இருக்கலாம், அதுவெல்லாம் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் நியூவான ஒரு எக்யூப்மெண்ட்டை கொண்டு வரது. ஓகேவா, அப்போ அதை கொண்டு வரக்குள்ள அவுட்டேட்டடானாக்கா அதை வந்து காலாவதியானது சொல்லுவாங்க. ஓகேவா, பிகாஸ் அவுட்டேட்டட் ஈச் இயர் இந்த டியூரிங் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ன்றது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேவா, அவுட்டேட்டட் மெத்தடாக வந்துடும். அப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, உற்பத்தினது எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மைனஸ்
எதை வந்து இது பண்ணுறோன்னா டிப்ரிசியேஷனுக்குள்ளே தேய்மானம்னு சொல்லுவோம். எவ்வளோ தூரம் தேய்மானம் இருந்திருக்கு அதை பற்றியும் அதை வந்து மைனஸ் பண்ணோன்னா நம்ம கிடைக்கிறது தான் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னாக்கா ஜிஎன்பின்னுட்டு கிராஸ் நெட் ப்ராடக்ட்னுட்டு சொல்கிறோம். கிராஸ் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்னுட்டு சொல்கிறோம். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னு பார்த்தோன்னா டோட்டல் மெஷர்மெண்ட் ஆஃப் flow of a final goods and services in the market value received in the current production of a country during the year. அப்போ ஒரு நம்ம என்ன இந்த ஒரு இயர் இருக்குன்னா நம்ம கரண்ட்டில் இன்னும் எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அப்போ இன்னும் எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோமோ அதை கேல்குலேட் பண்ணுறது தான் பார்த்தோன்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். அதில் இன்க்ளூட் ஆகிறது பார்த்தோன்னா இன்க்ளூடிங் த நெட் இன்கம் ஃப்ரம் த அப்ராடையும் கேல்குலேட் பண்ணுறோம், ஓகேவா? இது நெட் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டில், ஓகேவா? அப்போ இன்க்ளூடிங் த 5 டைப்ஸ் ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்போ 5 டைப்ஸ் ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆட் பண்ணக்குள்ள அது இன்னும் 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா கன்சம்ஷன், சின்னுட்டு சொல்கிறோம். அது வேல்யூ ஆஃப் அ ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பை த இயர் டு சாட்டிஸ்ஃபை த இமீடியட் வாண்ட்ஸ் to the people which refers to the consumption. அதாவது ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதை 1 இயருக்கு கேல்குலேட் பண்ணுறது தான் பார்த்தோம்னாக்கா கன்சம்ஷன் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கிறோம் ஃபைனல் குட்ஸ்லேருந்து, அதுதான் சின்னுட்டு நம்ம டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு gross private domestic investment in the capital goods consists of a fixed capital formation receiving by the construction investors and finished and unfinished goods. Finished goods இருக்கலாம், unfinished goods இருக்கலாம். It is called as a gross investment. gross investment பார்த்தோம்னாக்கா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தூரம் ஃபினிஷ்டு குட்டாக இருந்தாலும் சரி அன்ஃபினிஷ்டு குட்டாக இருந்தாலும் எவ்வளோ தூரம் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம் அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோம். கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஐஇன்னுட்டு டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தோன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆர் purchased by the government which in the denotes by the ஜின்னு எடுத்து பார்த்தோம்னா கவர்மெண்ட்டை டினோட் பண்ணக்கூடியதாக இருக்குது. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பை த பர்ச்சேசிங் த குட்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து குறிக்கிறது பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து டினோட் பண்ணுது. கவர்மெண்ட்டில் வந்து ஜின்னுட்டு டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நெட் எக்ஸ்போர்ட் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நெட் எக்ஸ்போர்ட் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பார்க்கல இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா x minus mன்னு சொல்கிறோம். the difference between the value expansion in the import and the goods and services known as x minus m. net factors income from the abroad which refers to the difference between the factor income. difference from the factor income பார்த்தோம்னாக்கா wage, interest, profit. this also called as a income, okay. income factor received by the foreign sectors abroad by the national reserves of India. the factor income paid by the foreigners. ஃபாரினர்ஸ் கிட்டேருந்து ஃபாரினர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த காஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா ரிசீவ் ஃபார் த ஃபேக்டர்ஸ் ரிசீவ் ரெண்டர்ஸ் பை தி டொமஸ்டிக் டெரிட்டரி இன் த இந்தியா. அப்போது நம்ம ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்து இருக்கிறாங்க இல்லையா, ரெசிடென்ட்ஸாக இருக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபாரினில் போய்ட்டு எவ்வளோ தூரம் வந்து சேல்ரி வாங்குகிறோம் அதெல்லாம் வந்து டினோட் பண்ணுறது பார்த்தோன்னா ஆர் மைனஸ் பின்னுட்டு டினோட் பண்ணுறோம், ஓகேவா. GNP at the market price means as a gross value of a final goods and services produced in the annually in the country plus a net factors income from the abroad. C plus I plus G x minus m plus r minus p, ஓகேவா. அப்போ x minus mன்னு எடுத்து எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் ப்ளஸ் ஆர்பின்னு எடுத்து பார்த்தோன்னாக்கா அப்ராடை தான் வந்து நம்ம ஆர்பின்னுட்டு டினோட் பண்ணுறோம், அதாவது நெட் ஃபேக்டர்ஸ் இன்கம் இன் தி அப்ராட், ஓகேவா. அப்போ இதில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னாக்கா ஜிஎன்பி அட் அ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஜிடிபி அட் அ மார்க்கெட் ப்ரைஸ், ஓகேவா. ஜிடிபி அந்த நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்துருப்போம், அதாவது சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி எக்ஸ் மைனஸ் எம் அதை டினோட் பண்ணிவிட்டு அதை தான் அப்படியே நம்ம
இந்த இடத்த அப்படியே எடுத்து கொடுத்துருப்போம் இங்கே. ஓகேவா, ஜிடிபி அட் அ மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் என் net factors income from abroad. net factors income from abroad இந்த இடத்துக்கு தான் நம்ம ஆர் மைனஸ் பி இடத்த டினோட் பண்ணுறோம். அதை அப்படியே கொடுக்காம நமக்கு ஃபுல் ஃபார்மில் net factors income from abroad என்னட்டு நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் வந்து கேல்குலேஷன் ஆஃப் ஜிஎன்பி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா என்என்பி நேஷ்னல் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்னுட்டு சொல்கிறோம் அட் அ மார்க்கெட். இது வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். மார்க்கெட் ப்ரைஸில் ஒன்று, ஃபேக்டர் காஸ்ட்டில் ஒன்று. மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தோன்னாக்கா என்என்பி ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ் சொல்கிறோம். டிப்ரிசியேஷன் அலவன்ஸ் பார்த்தோன்னாக்கா டிப்ரிசியேஷன் ஏற்கனவே சொன்ன தேய்மானம், அதாவது எவ்வளோ தூரம் ப்ரொடக்ஷன்லேருந்து கழிக்கிறோமோ அதை மைனஸ் பண்ணுறோமோ அதை தான் வந்து நம்ம டிப்ரிசியேஷன்னுட்டு சொல்கிறோம். திஸ் இஸ் இதுவும் வந்து டியூரிங் த இயர், ஒரு இயர்க்கு ஃபுல்லாக வந்து கேல்குலேட் பண்ணது தான் பார்த்தோம்னா என்என்பி அட் அ மார்க்கெட் ப்ரைஸும் சப்டைன் டு த டெடிகேட்டிங் value of depreciation or replacement allowance of a capital assess the GNP. ஓகேவா, இட்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ் அஸ் அ, இதை வந்து எப்படி சொல்கிறோம்னாக்கா என்என்பி ஈக்குவல் டு ஜிஎன்பின்னு எடுத்து நம்ம இதுதான் நம்ம சொல்கிறோம். இது ஃபுல்லாக வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் ஜிஎன்பி. இதனோட ஃபார்முலா தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்கிறோம்னா ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ், டிப்ரிசியேஷனுக்குள்ள தேய்மானம். ஓகேவா, இதுதான் டிப்ரிசியேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ கேபிட்டல் கன்சம்ஷன் அலவன்ஸ். ஓகேவா, அதிலிருந்து கழிக்கிறது தான் வந்து பார்த்தோன்னாக்கா கன்சம்ஷன் வந்து கழிக்கிறது தான் பார்த்தோன்னாக்கா அந்த டிப்ரிசியேஷன் அலவன்ஸ் சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டு. என்என்பி ஃபேக்டர் காஸ்ட்டு நெக்ஸ்ட்டு. ஓகேவா, என்என்பி அட் அ ஃபேக்டர் காஸ்ட்டு பார்த்தோன்னா இட் ரெஃபர்ஸ் டு த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அவுட்புட்டோட வேல்யூ. ஓகேவா, வேர் இஸ் என்என்பி ஃபேக்டர் காஸ்ட் இஸ் டோட்டல் இன்கம் பேமெண்ட் மேட் இன் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ ப்ரொடக்ஷன். ஒரு ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரேட்டு சொல்கிறோம். அப்போ அதுலேருந்து வரக்கூடிய இன்கம், ஓகேவா, அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் அதுதான் வந்து அவுட்புட்டுன்னு சொல்கிறோம். அதுலேருந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி வெளில வரக்குள்ள அதுதான் வந்து அவுட்புட். அதான் வந்து என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். அதுக்கு நம்ம ஒரு காஸ்ட்டை மென்ஷன் பண்ணுவோம். அதை எப்படி மென்ஷன் பண்ணுறோம் பார்த்தோம்னாக்கா என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டுக்கு என்என்பி ஃபேக்டர் காஸ்ட் ஈக்குவல் டு என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட்டில் எவ்வளோ விலை விற்குதோ அப்போ இந்த இடத்த டினோட் பண்ணுவோம். அப்போ என்என்பி இன்னக்குள்ள ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ் இருக்குது இல்லையா, அப்போ இந்த இடத்த தான் வந்து என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸுன்னுட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் எவ்வளோ இருக்குதோ அதை இந்த இடத்துல டினோட் பண்ணிட்டு மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் சப்சிடி ப்ளஸ் சப்சிடிஸ். இன்டைரக்ட் டேக்ஸஸ் டைரெக்டாக ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் டேக்ஸஸ் வந்து டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, இன்டைரக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்போ அந்த இன்டைரக்ட் டேக்ஸஸ் ப்ளஸ் சப்சிடிஸ், ஓகேவா, மானியம்னு சொல்லுவோம், அதுவும் வந்து ஆடப் ஆகிருக்கும். இதுதான் வந்து ஜிஎன்பி ஃபேக்டர்ஸ் கேல்குலேட்டிங் மெஷர்ஸ் இந்த ஃபேக்டர் காஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா பர்சனல் இன்கம். பர்சனல் இன்கம் பார்த்தோன்னாக்கா the personal income is a total income received by the individual at the country all sources before the payment direct taxes in the year. அப்போ ஒரு டைரக்ட் டேக்ஸஸாக தான் இருக்கும். அப்படி பார்த்தோன்னாக்கா அதாவது நேஷ்னல் இன்கம் மைனஸ் இதில் எப்படி நம்ம இது பண்ணுறோன்னா நேஷ்னல் இன்கம் மைனஸ் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னாக்கா அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேஷன். அன்டிஸ்ட்ரிபியூட்டட் என்னக்குள்ள ஒரு பெரிய கம்பெனி இருக்கா, அந்த கம்பெனிலேருந்து பணம் அதாவது பணம் வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்கன்னக்குள்ள அதுதான் வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேஷன் ப்ராஃபிட்னுட்டு சொல்கிறோம். ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள் பேமெண்ட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பென்ஷன் இருக்கு இல்லையா, பென்ஷன், நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ராக்ட், ஓகேவா, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா பென்ஷன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபரபிள் பேமெண்ட்டு. ஓகேவா, அதே மாதிரி ஒரு பேரிடர் வருது, அப்போ அந்த இடத்துல வந்து கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டு இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் பேமெண்ட்டில் வந்துடும். ஓகே, அப்போ பர்சனல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா பர்சனல் இன்கம் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் மைனஸ் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் and undistributed
corporate and distributed corporate profit plus transferable payment. இந்த இதில் தான் வந்து பர்சனல் இன்கம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே.